கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தினம் உங்களுக்காக கொடுக்கப்பட்ட வேத வசனம் எண்ணாகமம் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தின் பின்பாகம். நீயும் எங்களோடே கூடவா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். மத்திய அமெரிக்காவில் வாழும் விவசாயிகள் தங்கள் விளைச்சலை அதிகரிக்க செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி சுற்றுச்சூழல் ஆய்வாளர் மைக் காண்டர்ஸ் ஆய்வு செய்து அதை நடைமுறைப்படுத்த அந்த மக்களிடம் 20 ஆண்டுகள் பணி செய்தார். அவர்கள் விளைச்சலை அறுவடை செய்த பின்பு வெட்டி எரிக்கும் முறையை பின்பற்றினர். அதனால் சுற்றுச்சூழலும் பாதித்தது. இயற்கை உரத்திற்கும் தட்டுப்பாடு ஏற்பட்டது. மைக் காண்டர்ஸ் புதைந்து போதல் முறையை பின்பற்ற சொல்லி அநேக காரியங்களை அவர்களுக்கு எடுத்துரைத்தார். விவசாய அறுவடை கழிவுகளை புதைப்பதினால் அது நிலத்திற்கு உரமாவதோடு விளைச்சலும் கூடும் என விளக்கி கூறினாலும் மக்கள் அதை புரிந்து கொள்ள 20 ஆண்டுகள் ஆனது. காரணம், புதைப்பதற்கு எடுக்கும் உழைப்பும் நேரமும் வீணாக கருதினர். அது உரமாவது பூமிக்கு அடியில் நேரிட்டதால் அதை காணாமல் நம்ப மறுத்தனர். நாம் வாசித்த வேத பகுதியிலும் காணாத கானானின் நன்மையை பெற்றுக்கொள்ள மீதியனாகிய ரெகுவேலின் குமாரன் ஒபா தயார் இல்லை. மோசே விரும்பி அழைத்தும் அவன் வர மறுத்துவிட்டான். தன் இனம் தேசம் என்று தன் கண் தற்போது காண்கிறது போதும் என்று இருந்துவிட்டான். ஆம் என கண்பானவர்களே, ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்க அழைக்கும் போது கீழ்ப்படிவோம். ஆசீர்வாதம் மறைவாக இருக்கலாம். இன்று நமக்கு இருக்கிறவைகளை விட அது நிச்சயமாக பெரியது என உணர்வோம். கிறிஸ்துவின் மறைவான ஆசீர்வாதத்தை பெற அவரோடு பயணிப்போம். நண்பர் ஒருவர் மிக கடன் பாரங்களோடு வாழ வழி தெரியாமல் 3 வாலிப பெண் பிள்ளைகளோடு கர்த்தரை அறியாமல் பரிதவித்து கொண்டிருந்தார். தான் ஆராதித்த தெய்வங்கள் மேல் மிகுந்த நம்பிக்கை கொண்டிருந்ததால் தான் நம்பினவைகள் கைவிட்டு விட்டதே என நிம்மதி இல்லாமல் தவித்து வந்தார். ஒரு நாள் இயேசுவின் அன்பையும் அவர் மூலம் உண்டாகும் சமாதானத்தையும் குருவானவர் மற்றும் நண்பர் மூலமாக கேட்டு அறிந்து கொண்டார். ஒரு நாள் ஆலயம் வாருங்கள் என்று அழைத்த அழைப்பை ஏற்று ஆலய ஆராதனையில் கலந்து கொண்டார். அன்றே இயேசுவின் அன்பும் இயேசுவின் சமாதானமும் சந்தோஷமும் அவர் உள்ளத்தை நிறைத்தது. இன்று குடும்பமாய் இரட்சிக்கப்பட்டு சாட்சியாக வாழ்ந்து வருகிறார்கள். ஆம் என கண்பானவர்களே, உங்களையும் கர்த்தர் அழைக்கிறார். நீங்களும் அவருடைய அழைப்பிற்கு கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஜெபம் செய்வோம். மறைவான மன்னாவினால் எங்களை திருப்தியாக்குற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பெற நாங்கள் உம்மோடு பயணிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். God bless you.